நான் ராஸ்மந்தின்னு சொல்லுவேன்ல, இதாங்க அது. ஆட்டு தலையை ஃபுல்லாக வேக வச்சு அதில் உள்ள ஃப்ளஷை மட்டும் தனியாக வெளில எடுக்கிறாங்க பாருங்கள். மூளை எல்லாத்தையும் வெளில எடுக்கிறாங்க பாருங்கள். இதான் ராஸ்மந்தி. மாட்டு நெய் பார்த்துருக்கேன். ஆட்டுப்பால் நெய்யை இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறேன். ஆட்டுப்பாலில் நெய் எடுக்கலான்ட்டு எனக்கு இன்றைக்கி தான் வந்துட்டு தெரியும். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அல்பேக்கு. இன்றைக்கி அல்பேக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம், வீட்டு பக்கத்தில் உள்ளது. காலையில் ஸ்கூல் டியூட்டி போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து தூங்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே மேனுவல் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதாங்க அந்த அரிசி மாவு குப்பூஸு பேக் பண்ணுறது. அந்த பாருங்கள் எப்படி உப்புது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதான் நான் சொல்லல, அரிசி மாவு குப்பூஸு இப்படி தான் வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎஸ்ஆர் ட்ரெக்கைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு வெறும் 2 பேர் தான். ஸ்கூல் டியூட்டிலாம் போனதே இல்லை. எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்துட்டு ஸ்கூல் டியூட்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற பக்கத்தில் உள்ள டிரைவர்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல உனக்கு ஸ்கூல் டியூட்டிலாம் கிடையாது, ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, ஆரம்பிச்சிருச்சு நமக்கு ஸ்கூல் டியூட்டி. மொத்தம் 3 பேரை நம்ம ஸ்பான்சருக்கு 3 பேரை 2 ஸ்கூலு மொத்தம் ட்ராப் பண்ணுறது. ஒருத்தன் ஒரு ஸ்கூலில் ட்ராப் பண்ணியாச்சு, இன்னும் 2 பேர் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். காலையில் 6 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் 6:30க்கு தான் அவங்க வந்தாங்க. ட்ராப் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது தான். விட்டுட்டு வந்தாச்சு மக்களே. கரெக்டாக 6:57க்கு வந்தாச்சு வீட்டுக்கு. போய் தூங்க வேண்டியது தான். தூங்கிக்கிட்டு இருந்த மக்களே, கரெக்டாக 8:55க்கு மேடம் ஃபோன் பண்ணி போய் ஆலிவ் ஆயில் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. நல்லா இப்போ தான் தூங்கினேன். நைட்டு 4 வண்டியை கழுவிட்டு இப்போ தான் வந்துட்டு தூங்கினேன். மேடம் கால் பண்ணி மேனுவலில் போயிட்டு ஆலிவ் ஆயில் ஆஃபர் போட்டிருக்காங்க, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சாரி மக்களே, 2 நாள் வீடியோ வராததுக்கு. ஒரு சில பர்சனல் இஷ்யூ, அதனால தான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது, ரெகுலராக வீடியோ வந்துடும். தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. ஓகே, மேனுவலுக்கு தான் மக்களே வந்திருக்கிறோம். ஸ்கூல் டைம் அப்படிங்கிறதுனால ஆஃபர் போட்டிருக்காங்க போல். பேக் டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால ஆஃபர் போட்டிருக்காங்க நிறையா. ஓகே மக்களே, மணி பார்த்திங்கன்னா 10:20. சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறேன். காலைல மேனுவல் போயிட்டு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் திரும்பி ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ திரும்பி சாப்பாடு வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. காலைல ஸ்கூலில் விட்டு வந்தோம்ல, 12:30 மணிக்கு ஸ்கூலில் போய் அழைக்கணும். இது வரைக்கும் எந்த இதுவும் வரல, நம்ம தான் போய் அழைக்கணும் போல் 12:30 மணிக்கு. ஓகேங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கு அடுத்து வர டியூட்டியை ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, அடுத்த டியூட்டி வந்துருச்சு மக்களே. நம்ம ஸ்கூலில் போய் அழைக்கணும்னு நினச்சோம், ஸ்கூலில் போய் ஸ்பான்சர் அழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் நமக்கு அடுத்த டியூட்டி வந்துருச்சு. நம்ம ஸ்பான்சர் போய் பசங்களை அழைச்சிக்கிறேன், நீங்கள் கடையில் போயிட்டு சிகரெட்டுக்கு காசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறேன். ஒரேடியாக பெட்ரோல் போட்டு அந்த பில்லையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சிகரெட்டுக்கு காசு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே இப்போ ஷாப்புக்கு தான் வந்துட்டு போகிறேன். போயிட்டு வந்துட்டு அடுத்து சாப்பாடு வாங்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. கடையில் போயிட்டு ராஸ்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த கடைக்கு தான் வந்துட்டு போய் சாப்பாடு வாங்கணும். நல்ல வேலை ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி தான் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நல்ல வேலை நம்ம போகல. அநேகமாக நாளைக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வேலை இருந்ததுனால விட்டாங்க. நாளைக்கு அநேகமாக போகிற மாதிரி இருக்கும். கடையிலேருந்து டேரெக்டாக சாப்பாடு வாங்க வந்தாச்சு மக்களே. கரெக்டாக மணி 12:44. இன்னொரு 5 நிமிஷத்தில் திறந்துருவாங்க ராஸ்மந்தி. அதுக்கு தான் அந்த இடத்துக்கு நேராக வந்தாச்சு. இதான் மக்களே அந்த கடை. நான் உள்ளே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இதுக்கு முன்னாடி காட்டினதுலலாம் அந்த ஆடு வெட்டுறதெல்லாம் காட்டினதில்லை. நான் அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கடை உள்ளே உட்காந்து சாப்பிட்றது. இந்த ஊருக்கு பாருங்கள் மக்களே, ஆட்டு தலையை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டீம் பண்ணி அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள ஃப்ளஷ்ஷை மட்டும் தனியாக வெளில எடுத்து மூளை எல்லாத்தையுமே வெளில எடுத்து அப்படியே கட் பண்ணி மேலே மட்டும் ஸ்பைஸ் போட்டு கொடுப்பாங்க. இதான் வந்துட்டு ராஸ்மந்தி. வாங்கியாச்சு மக்களே, நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு அடுத்து அங்கே மீராமார்ட்டில் போய்ட்டு ஏஸ் வாங்கணும். வேறு எதுவும் ஜாமான் வாங்க சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் வாங்க சொன்னால் ஒரே அடியாக அதுவும் போய் வாங்கிட்டு வர வேண்டியதான். 12:44 அந்த கடைக்கு போனோம். 1:05க்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து மீராமார்ட்டுக்கு போகணும். என்ன ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரேடியாக கேட்டுட்டு போயிருந்தேன். கேட்டாச்சுங்க. அடுத்து கிளம்பியாச்சு. 1:23க்கு நேராக போய் அரிசி மாவு குப்பூஸ் வாங்கிட்டு அப்புறம் ஹலாவை வாங்கிட்டு சொன்னாங்க. கேட்டேன். இதுக்கப்புறம் திரும்பி போக சொல்லுவாங்க, எப்படியும் திரும்பி போக சொல்லுவாங்க. நம்ம ஒரு தடவை கேட்போம்னு சொல்லி கேட்டேன். இது 2 ஜாமான் தான் சொன்னாங்க. போய் வாங்கிட்டு வர வேண்டியதான். இந்த ரைட் சைடில் உள்ள ஸ்கூல் நான் நேற்று காட்டினேன்ல, அந்த ஸ்கூலுமே திறந்துட்டாங்க. நம்ம ஸ்பான்சரோட பேர் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலு. இன்னும் 2 பேர் வந்துட்டு வேறு ஸ்கூலு. அதான் நான் உங்களுக்கு காலையில் உள்ளதில் காட்டியிருப்பேன். இப்படி தான் மக்களை பேக் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பீஸாவுக்குள்ளது லெஃப்ட் சைடில் உள்ளது. இந்த வரைக்கும் பாருங்கள், இது வந்துட்டு அந்த அரிசி மாவு குப்பூஸு. இப்படி தான் வந்துட்டு பேக் பண்ணுவாங்க. அந்த உப்புது பாருங்கள். இந்த கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம், பிளாஸ்டிக் பேக்கில் வச்சா அப்படியே ஈரமாக போய்டும். அதனால தான் சூடாக இப்போ வந்து வாங்குறது. மக்களே, மாட்டுப்பால் நெய் பார்த்துருக்கேன். ஆட்டுப்பால் நெய் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆட்டுப்பாலில் நெய் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் வந்துட்டு தெரியும். இங்கே பாருங்கள் மக்களே, கடல மிட்டாயி அப்புறம் வந்துட்டு எள்ளு மிட்டாயி இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டாப் ஆங்கிளில் நான் காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், எள்ளு மிட்டாயி அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது என்ன தெரியுதா? தேன் பியூர் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரொம்ப சின்ன பாட்டிலு.
இது வந்துட்டு பால்கோவா மாதிரி இருக்குது, இது வந்துட்டு மைசூர் பாக் மாதிரி இருக்குது. ஆனால் பால்கோவா மைசூர் பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸ்வீட்டாக என்னான்னு சொல்லிட்டே தெரியல எனக்கு. சும்மா நம்ம ஊரில் உள்ள மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். வாங்கியாச்சுங்க, வாங்கியாச்சு. நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கு அடுத்து எதுவும் டியூட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அநேகமாக சாயந்தரத்துக்கு மேலே தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். சிகரெட் வாங்குறதுக்கு காசு வாங்கிட்டு வந்தாச்சு. போகும்போது சிகரெட் வாங்கிட்டு போக வேண்டியதான். யாரும் ஸ்மோக் பண்ணாதீங்க மக்களே. நம்ம ஸ்பான்சர் ஸ்மோக் பண்ணுவாங்க ரெகுலராக, நீங்கள் யாரும் ஸ்மோக் பண்ணாதீங்க. சும்மா காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த கடையில் இல்லை, செக் பண்ணி பார்த்தா இல்லை, வேறு கடையில் போய் பார்க்க வேண்டியதான். டேவிட் ஆஃப் தான் வந்துட்டு நம்ம ஸ்பான்சர் வந்துட்டு வாங்குவாங்க. டேவிட் ஆஃப் எவால்வ் ரெட்டு ஒரு பீஸ் வந்துட்டு 20 ரியாலு. ஒரு காட்டன் வாங்குவோம் 200 ரியாலுக்கு. இந்த காரை பாருங்கங்க, செம்மையாக இருக்குது. இல்லை ஜிடின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, கலர்லாம் வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி நைட்டு மழை வரும் போல் இருக்கிற ஸ்கையை பார்த்தா மழை வர மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 8:10. மெக்டொனால்ட்ஸ் போய்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். வாங்க போகலாம். வீடியோ போடாததுனால லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்துட்டு நான் பேசுகிற நிலமையிலே இல்லை, ஒரு சில பர்சனல் இஷ்யூ. அதனால தான் வந்துட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க 2 நாள் வீடியோ வராததுக்கு. இதுக்கப்புறம் நான் விலாக் போடல அப்படின்னாலும் ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரிவ்யூ எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதே மாதிரி பண்ணலான்ட்டு ஐடியா. பார்க்கலாம். மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்கோம். நைட்டு சாப்பாடு எல்லாருக்கும் மட்டுமா இல்லை பசங்களுக்கு மட்டுமான்னு சொல்லிட்டு தெரியல. வெறும் 44 ரியாலுக்கு தாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். இத்தனும் 44 ரியாலுக்கு எவ்வளோ பெரிய பில்லை பாருங்கள். வாங்கியாச்சுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வெறும் பசங்களுக்கு மட்டும்தான். இதை கொடுத்துட்டு அடுத்து அல்பேக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ நம்ம மெக்டொனால்ட்ஸில் வாங்கினது. அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பெப்சி பில்லு இதுதான் வந்துட்டு நம்ம மெக்டொனால்ட்ஸில் வாங்கினது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. மணி பார்த்திங்கன்னா 9:11. அல்பேக்கு தான் வந்திருக்கோம். வீட்டில் அதை கொடுத்துட்டு உடனே நேரம் அல்பேக்கு கிளம்பி வந்தாச்சு. மழை வேறு போயிது, வண்டி கழுவணும் போல் நைட்டு. யாருக்குன்னு தெரியல, காட்டன்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோ நிறையா ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல். நிறையா ஆர்டர் பண்ணால் தான் காட்டனில் பேக் பண்ணுவாங்க. நமக்கு கம்மி தான் இந்த வரைக்கும் பாருங்கள். இது மட்டும்தான். அடுத்த டியூட்டி வருமானு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாங்கியாச்சுங்க. இப்போ மழை வேறு பெய்யுது. முன்னாடியெல்லாம் 2 கார் தான் இருக்கும், கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4 கார் இருக்கா, கழுவுறதும் கஷ்டம்தான். நைட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு தூங்கணும். ஒரே கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வேலை. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் டியூட்டி வேறு. நாளைக்கு காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும். ரொம்ப கஷ்டம். அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மெய்டு போய் பால் வாங்கிட்டு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 9:57. நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி இருக்கிறதுனால இதோட டியூட்டி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் மக்களே. அநேகமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக முயற்சிக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, பாய்.